ஒரு நாள் முகநூலில் எழுதியிருந்தேன், முட்டி மோதி முளைக்கும் போது தடைகளாக இருந்த மணல் துகள்கள்தான் வளர்ந்த பின்னே மழையிலிருந்தும் காற்றிலிருந்தும் சாயாமல் காத்து நிற்கின்றன இறுகப் பற்றி அப்படின்னு எழுதியிருந்தேன். இதை படித்த ஒரு நண்பர் என்ன சொன்னார், நீங்கள் எழுதினது 100க்கு 100 உண்மைங்க, அருமையான வரிங்க. நம்ம வளரும்போது தடையாக இருக்கிறவங்கெல்லாம் நம்ம வளர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகு நம்மக்கிட்ட பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க இல்லையா அப்படின்னார். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நாம் நினச்சி எழுதினது ஒன்று, அவர் புரிஞ்சுக்கிட்டது ஒன்றுங்கிறது மாதிரி. இதில் நான் சொல்ல வந்தது என்னென்னா, அந்த தடையாக இருக்குது இல்லையா, தடையாக இருக்கிறதே நமக்கு ஒரு விதத்தில் நம்மளை முளைக்க வைக்கிறதுக்காகவும் நம்மளை வளர வைக்கிறதுக்காகவும் கொடுக்கப்பட்ட அழுத்தம். அது இயற்கையாக நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த விதைகள் வந்து அந்த மணல் அழுத்தத்தில் தான் முளைச்சி மேலேயே வருது. மணல் மேலேயே கிடக்கிற விதைகள் வந்து முளைக்கிறது இல்லை பார்த்தீங்களா? அப்படி முளைச்சாலும் அதை காக்காவோ குருவியோ சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ மணலுக்குள்ளேயும் அந்த விதைகள் மேலே இருக்கக்கூடிய ஓடுகளையும் தாண்டி அந்த விதை முளைச்சி மேலே வருது. வளர்ந்து வந்ததுக்கு பிறகு அந்த சுற்றி தடைகளாக இருந்த அந்த விதையினுடைய ஓடுகள் அதுக்கு உரமாகுது. அந்த மணல்கள் அதுக்கு நல்ல திடமான ஒரு பிடிப்பை கொடுக்குது. அப்போ இந்த சமூகம் எப்போவுமே உயிரினங்கள் வாழ்வதற்கு சாதகமான சூழ்நிலையைத்தான் செய்து கொண்டிருக்கின்றன. முட்டி மோதி வளர்ந்து வாழ்வது என்பது அந்தந்த விதைகளுக்குள்ள வீரியங்களை பொறுத்தே தான் தவிர மற்ற வேற ஒன்றும் காரணமாக இருக்க முடியாது. இதில் அப்போ அழியுதுன்னா அழியிறதுங்கிறது ஆக்கப்பட்ட பொருள் அனைத்தும் அழிய வேண்டியது தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அப்படிங்கிறதுனால நமக்கு வர்ற தடைகள் எல்லாம் நமக்கு சாதகமாக தான் கடவுள் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அந்த பதிவை எழுதியிருந்தேன். இப்படி புரிஞ்சுக்கிட்டால் நம்ம என்னங்க பண்ணுறது?